ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு மாதிரி வினாத்தாள் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி வினாத்தாளுக்கான விடை குறிப்பு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோ தான் இது. இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வினாத்தாளை டவுன்லோட் பண்ணி ஒரு தேர்வாக எழுதினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி எழுதலைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாகவாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ இந்த விடைக்குறிப்பில் பாருங்கள், முதல்ல ஒரு வினா எப்படி வந்து பகுதி 1ல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு எப்படி நீங்கள் விடை எழுதணுன்றதை இங்கே கொடுத்துருக்குறோம். வினா எண் போடுறீங்க, அடுத்தது விடை குறியீடு, அதுக்கப்புறம் வந்து விடைகள். இந்த விடையிலேருந்து நீங்கள் எழுதும்போது இப்போ தான் எழுதிருக்கணும். வினா எண் கட்டாயம் சரியாக போடுங்க. விடை எழுதும்போது விடை குறியீடையும் விடையும் சேர்த்து எழுதணும். விடை குறியீடு மட்டும் தனியாக எழுதினாலோ அல்லது வந்து விடையை மட்டும் தனியாக எழுதினாலோ மதிப்பெண் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்வு இதில் வந்து அந்த ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் பின்பற்றி தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, அப்போ தான் நமக்கு மார்க் கிடைக்கும். விடை குறியீடு மட்டும் எழுதினாலும் மார்க் கிடைக்காது, விடையை மட்டும் எழுதினாலும் மார்க் கிடைக்காது. இரண்டையும் சேர்த்து எழுதும்போது தான் மார்க் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது 1 மார்க் வினாக்கள் வந்து ரொம்ப புத்தகத்துக்கு பின்னாடி இருந்தால் நமக்கு குறைஞ்சது ஒரு 10 கொஷின் புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து கேட்பாங்க. ஒரு 4 கேள்வி மட்டும்தான் வந்து புத்தகத்துக்கு வெளியே இருந்து கேட்பாங்க. அந்த புத்தகத்துக்கு வெளியே இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் கூட நம்ம ரொம்பவும் அதுக்காக நம்ம ரொம்ப மனசை போட்டு அழைக்க வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, அது ஏற்கனவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம், எத்தனை கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்க. அந்த கணக்குகளில் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஐடியாவை மட்டும்தான் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த 1 மார்க் கேட்பாங்க. அதனால் 1 மார்க்குன்றது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணால் ஆன்சர் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்து என்ன கேட்குறாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தா போதும். இது வந்து 1 மார்க்குக்கு மட்டும் இல்லை, 2 மதிப்பெண் வினாக்களுக்கும் அப்படி தான், அதே மாதிரி 5 மதிப்பெண் வினாக்களுக்கும் அப்படி தான். அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் வினாத்தாளை வந்து கொஷின் பேப்பரை நல்லா தரவாக படிங்க. ஒவ்வொரு கொஷினை ஆரம்பித்த உடனே அப்படியே உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. ஏன்னா அதில் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது புத்தகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து டேட்டா மாற்றிருப்பாங்க. அப்போ அது க்ரியேட்டிவ் கொஷினாக இருக்கும்போது நீங்கள் புத்தகத்தில் இருக்க கேள்வி நினச்சி போட்டு வந்தீங்கன்னா மார்க் லாஸ் ஆகிடும். அது கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக செய்யணும். இப்போ இந்த 2 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 வழிகளில் ஆன்சர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தியாக போட்டிங்கன்னா போடலாம், நீளமாக போடுறதுனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நேரம் வந்து உங்களுக்கு சரியாக போதாமல் போயிடும். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதில் நம்ம வந்து விட்டுட்டோம்னா சில நேரங்களில் ஒரு 5 மார்க் வினாவோ, சில நேரங்களில் கிராஃப் ஜாமெண்ட்ரி கூட கடைசியில் போடுவாங்க நிறைய பேர். அப்போ கிராஃப் ஜாமெண்ட்ரி போடுறது கூட நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் போன உடனே இங்கே பெரும்பாலும் தமிழ் வழி மாணவர்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கிராஃப் ஜாமெண்ட்ரி முதல்ல போட்டு முடிச்சிருங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரிக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. 10 நிமிஷத்தில் ஒரு கிராஃபையும் 10 நிமிஷத்தில் ஒரு ஜாமெண்ட்ரியும் போட்டு முடிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் அது வந்து சரியாக போட்டிருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய 100க்கு 100 வாங்கக்கூடியவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து எப்படி நம்ம சுருக்கமாக எழுதலாம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுனா தான் மார்க் கிடைக்கும்னு நினச்சி நிறைய லென்த்தியாக போட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருந்தால் போதும். இப்போ நாங்கள் எல்லாம் மார்க்கு பக்கத்தில் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கான்னு ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பொதுவாக வகுப்பறையில் நம்ம ஆசிரியர்கள் நடத்தும் போது அதை நம்ம நோட்டில் எழுதி போட்டு பார்த்துருப்போம். அப்படி அந்த மாதிரி அதை ரெகுலராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுலேயே வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டும் வந்துடும். இதில் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கட்டாய வினா வந்து நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்களான்னு 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டாய வினா எழுதாமல் உள்ளவே வந்து 27 வரைக்குமே நான் 10 கொஷின் போட்டேன்னா உங்களுக்கு 9 கொஷினுக்கு தான் ஆன்சர் மார்க் கொடுப்பாங்க. 10வது கொஷின் வந்து கட்டாயம் என்னவாக இருக்கணும், நம்ம 28 கொஷினாக இருக்கணும். அதனால் கட்டாய வினா எழுதிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பகுதி 3லேயும் இதே மாதிரி தான். வினா எண் 42 வந்து கட்டாய வினா,
நீங்கள் அதை எழுதும்போது அந்த 42வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்குமான்றது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கணும். 5 மதிப்பெண் வினாக்களுக்கும் அப்படி தான். நிறைய நான் பார்த்துருப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து தேவையில்லாமல் ஒரு 5 மதிப்பெண் வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 பக்கம் எல்லாம் கூட போடுவாங்க. அவ்வளோலாம் தேவையே கிடையாது. ஒரு 5 மதிப்பெண் வினானா இப்போ இங்கே இந்த 5 மார்க் வினா இந்த கேள்வி கேட்குறேன், 29வது கேள்வி கேட்குறேன்னா இவ்வளோ ஸ்டெப் இருந்தால் போதும். அதுக்கு தேவையில்லாமல் நிறைய ஸ்டெப்பெல்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நீளமாக போட்டால் தான் 5 மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். அதனால் என்ன தேவையோ ஒரு கணக்கு நல்லா படிங்க. அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த கேள்விக்கும் கொடுத்துருக்க டேட்டாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, தொடர்பு இருக்குதுன்னு பாருங்கள். அது ரெண்டையும் தொடர்பு படுத்தினீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இருக்கா, போதுமானதாக இருக்குதா, அதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த கணக்கை போட முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா என்ன தேவை இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க அந்த டேட்டாவை பயன்படுத்தி, விவரங்களை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம தெரியாத விவரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு உரிய சூத்திரத்தில் நம்ம பிரதியிடணும். இதுதான் வந்து கணக்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. சில டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் வரக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற மாதிரியான பகுதி, அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அடுத்து இந்த அணிகள்லேருந்து ஒரு வினா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அது கொஞ்சம் நல்ல தடவை பாருங்கள். இங்கே தேற்றம் கேட்பாங்க, ஒரு தேற்றம் கட்டாயம் கேட்குறாங்க. அந்த தேற்றத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னால், படம் இல்லைனாக்கா கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலான்ற குறிப்பு கடந்த பல வருஷமாக கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா அது முக்கியமானது தான். ஏன்னா படம் இல்லைன்னா ஏன் மார்க் கொடுக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். படம் வரைஞ்சாதான் நீங்கள் வந்து அமைப்பு நிரூபணம்லாம் செய்ய முடியும். நிரூபிக்கிறதுக்கு வந்து முக்கியமாக எதை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம், இந்த படத்தை அடிப்படையாக வச்சு தான் பண்ணுறோம். அதனால் படம் போடலன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எதுவுமே போட முடியாது. அதனால் படம் போடலன்னு சொன்னால் கூட்டுக்கு மட்டும்தான் மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படத்தை தரவாக போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நாற்கரத்தின் பரப்பு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி கணக்குகள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து வெட்டுத்துண்டு வடிவ சமன்பாட்டை பயன்படுத்தி போடக்கூடிய கணக்கு கொடுத்துருக்குறோம். இதுதான் நிறைய அந்த மாதிரி கணக்குகள்லாம் நமக்கு முக்கியமான கணக்கு இருக்குது. இந்த 38வது கணக்கு பாருங்கள், முக்கோணவியல் சாப்ட்லேருந்து கேட்டுக்கிறது. இதில் வந்து இந்த படத்துக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன் படத்துக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த படத்தை வரைஞ்சாதான் நாம் வந்து இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் படம் இருந்து படத்தை பயன்படுத்தி நம்ம கட்டாயம் கணக்கு போடுறோம்னு சொன்னால் அந்த படத்துக்கு மார்க் இருக்கும். அதனால் இங்கே 1 மார்க் ஃபிகருக்கு 1 மார்க்கும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 39, இதுலேயும் படம் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு மார்க் கிடையாது. ஏன்னா இங்கே இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இடைக்கண்டத்தில் பக்கெட் வடிவத்தில் இருக்கக்கூடிய இடைக்கண்டத்துக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்தி படத்தை பயன்படுத்தி நம்ம எந்த ஃபார்முலாவும் இங்கே நம்ம போடல. எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ரெடிமேடாக நம்ம கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுறோம். அதனால் இங்கே படத்துக்கு மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றக்கூடிய கணக்குகளில் நமக்கு வந்து அந்த அடிப்படை விதி என்னென்னா, இப்போ ஒரு உருளையானது உள்ளிட்ட அரைக்கோளமாக மாற்றுறாங்கன்னா அந்த ரெண்டு உருவங்களுடைய கன அளவுகள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அந்த பேசிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கன அளவு இன்னொரு கன அளவில் வகுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 ஐடியா தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும். பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்கு எல்லாத்தையுமே இருக்கும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 41வது கேள்வி கொஞ்சம் நீளமான கேள்வி தான். பதில் வந்து எழுதும்போது கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் சில டைமில் ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடிய கணக்குகளை விட இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நிகழ்தகவு பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா +1 +2 அடுத்து வந்து நீங்கள் மேற்படிப்பு போகும்போதும் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டாபிக் வந்து பெரிய கணக்காக இருக்குன்னு விட்டுற வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 42, இது நான் ஏற்கனவே சொன்ன கட்டாய வினா வந்து புக்குக்கு வெளியேந்து கேட்டிருக்கிற மாதிரி தான் நிறைய வந்துட்டுருக்குது. ஒரு சில நேரங்களில் புத்தகத்துக்குள்ளே வந்து கூட கேட்குறாங்க. அது நம்முடைய அந்த கொஷின் பேப்பர் செட்டருடைய மைண்டை பொறுத்தது. இப்போ நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது கணக்கு தான், ஆனால் நம்பர் மட்டும் மாற்றி கேட்டுருக்குறோம். இது மாதிரி ஏற்கனவே நம்ம மாறுபாட்டுகளை கண்டுபிடிக்கிறது நிறைய கணக்கு போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த கணக்கை நீங்கள் சுலபமாக போட்டு முடிச்சிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. அடுத்தது பகுதி 4 ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா 100க்கு 100 வாங்குறவங்களுக்கும் பயன்படும். அதே மாதிரி மினிமம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தேவையான பகுதி. இதில் வந்து இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இதில் வந்து முக்கியமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் 3 இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வடிவத்த முக்கோணங்கள், முக்கோணம் வரைதல், அடுத்து வந்து தொடுகோடுகள் வரைதல். இந்த 3ல் ஏதாச்சும் 2 கேட்பாங்க. இந்த 2ல் வந்து நம்ம 1 ஆன்சர் பண்ணணும். கணக்கு படித்து பாருங்கள். இப்போ இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 45ஆவில் நடுக்கோடு வரைதல்னு கொடுத்துருக்குறோம். குத்துக்கோட்டு நீளம் கேட்டுருக்கோம். குத்துக்கோட்டு நீளம் காண்கன்னா முடியும் கணக்கில்.
உடனே நீங்கள் வந்து குத்துக்கோடு சமமான படம்னு நினச்சி குத்துக்கோடு போட்டக்கூடாது. நடுக்கோட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் குத்துக்கோட்டு நீளம் கண்டுபிடிங்க. கணக்கு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த கணக்கு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடுகோடு வரைதல். தொடுகோடு வரைதல் இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியாக தான் வந்து நம்ம மார்க்கணும். தொடுகோட்டினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம எதுவுமே இங்கே எழுதலை, ஏன்னா கணக்கில் கேட்கல. சப்போஸ் நம்ம அது கூட நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணுங்கள், தொடுகோட்டு நீளத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் அதுக்காக மார்க்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து மாறுபாட்டு வரைபடம் ஒன்று இருக்கும், அது இருபடி சமன்பாட்டினுடைய வரைபடம் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒன்று கேட்பாங்க. பொதுவாக வந்து ரெண்டில் ஒன்று கேட்கணும். ஆனால் ப்ளூ பிரிண்ட்டுன்றது இல்லைன்றதுனால இது ரெண்டையுமே வந்து ஒரே கணக்காக கூட கேட்கலாம். அதை ஏன் கேட்டிங்கன்னு நம்ம அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கிராஃபில் வந்து எதையும் ஒமிட் பண்ணாமல் மாறுபாட்டுகளை மட்டும் பார்த்தா போதும், இருபடி சமன்பாடு தேவையில்லைன்னு பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா ரெண்டுமே கேட்டேன், இருபடி சமன்பாடு கேட்டால் நமக்கு பாதிப்பு வரும். ஸோ அப்படி கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும். கிராஃப் ஜாமெட்ரியில் ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்கோர் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வருகின்ற இந்த பொதுத் தேர்வில் இதே மாதிரியான வினாத்தாட்களை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் என்ன முடிச்சிருப்பீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வருகின்ற பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் வந்து +1ல் ஒரு நல்ல குரூப்பை செலக்ட் பண்ணி நல்லா படிக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.